காய்ஸ், இன்றைக்கி பாகற்காய் தொக்கு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாணலில் கட் பண்ணி இந்த பாகற்காய் எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட ஈரத்தன்மை எல்லாம் போகிற அளவுக்கு. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். மினிமலாக தான் கசப்பு தெரியும், ரொம்ப கசக்காது, டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகலப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும், அப்போ தான் தொக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாவக்காவையும் சேர்த்து எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். ஏன்னா ஆல்ரெடி வதக்கிட்டோம் இல்லையா, ரொம்ப வதக்கணுன்னா கசப்பு எல்லாமே இறங்கிடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா கசப்பு தன்மை தெரியும். இப்போ வந்து ஃபைனலாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணியிலே வந்து தொக்கு நல்லா வெந்து வரணும். நான் வந்து கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.